சுபாஷ், இப்போ உங்களிடத்துல இந்த முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வந்தவர்கள் யாராவது உடன் இருக்காங்களா? இந்த விழாவில் பங்கேற்பது குறித்து அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் என்னவாக இருக்கிறது? யாராவது இருக்காங்களா சுபாஷ்? இருக்காங்க. அதில் சென்னையில் வேளச்சேரி பகுதியிலிருந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்திருந்தாங்க. தற்போது கொடுங்கையூர் பகுதியிலிருந்து சோழவாயில் பகுதியிலிருந்து இளைஞர்கள் அமைப்பினர் வந்துள்ளார்கள். அவர்களிடம் எப்படி அவர்களுடைய வழிபாடுகளை செய்கின்றார்கள் என கேட்போம். இந்த நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்றீங்க? இந்த முளைப்பாரி எடுப்பதற்கான காரணம் என்ன? அது எப்படி இந்த நேர்த்திக்கடன் செய்றீங்க? என்னென்ன விஷயங்களை மேற்கொள்றீங்க? பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் இந்தியாவில் அனைத்து சமுதாயத்தினரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி. அந்த தியாகியோட தியாகி தினங்கிறதுனால முத்துராமலிங்க தேவர் பிறப்பு இறப்பு ஒரே நாளுங்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமா வர்றதுக்காக இளைஞர்கள் பூரா ஜோதி ஏந்தி வந்திருக்கிறாங்க. பெண்கள் 30 நாள் விரதம் இருந்து 15 நாள் முளைப்பாரியை வளர்த்து எந்த விதமான தீங்கு இல்லாம முளைப்பாரியை வளர்த்து முளைப்பாரி செலுத்துறாங்க. பால்குடம் எடுத்துட்டு தேவர் திருமணார் திருவுருவ சிலைக்கு பால்குடம் செலுத்துறாங்க. தேவர் திருமணார் யாராலும் மறுக்க முடியாத மறைக்கப்படாத ஒரு மாபெரும் சக்தி. இந்திய தேசத்துல ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்கினவர். மன்னரை எதிர்த்து போட்டி போட்டு வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டிருந்தப்ப கூட தேவர் திருமணார் பார்லிமெண்ட் தொகுதியிலையும் எம்எல்ஏ தொகுதியிலையும் ஜெயிச்சு ஜனநாயகத்துக்கு கடமையாற்றினவர். முத்துராமலிங்க தேவர் திருமகனார் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். தாழ்த்தப்பட்ட மக்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைய முடியாத ஒரு காலகட்டத்தில் கூட ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களோட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தரிசனம் கொடுத்து இன்னைக்கு அந்த எல்லா சமுதாய மக்களும் போய் வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்கி தந்தவர் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தவிர என்னென்ன விசேஷ பூஜைகள் செய்றீங்க? என்னென்ன விஷயங்கள் செய்றீங்க? பசுமண்ணை தவிர இப்ப பசுமன் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வியாபாரம் தொழில் விஷயமாக. இப்ப வடசென்னை பகுதியிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். வடசென்னையில 28ஆம் தேதியிலிருந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. அந்தந்த பகுதியில் வாழ்ற எல்லா மக்களும் பொதுமக்கள் ஏழை எளியவங்க பசி தீர்க்கிறதுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இலவச வேஷ்டி சேலை கொடுக்கறாங்க. எல்லா நலத்திட்டம் கொடுக்கறாங்க. எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு தேவர் திருமணாரோட பிறந்த நாளுக்கு இறந்த நாள் ஒரே நாள் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நந்தனத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிறதுல தேவர் சமுதாயத்தை தவிர எல்லா சமுதாய மக்களுமே கலந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா முத்துராமலிங்க தேவரோட பத்தி ஹிஸ்டரி இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சவங்க பழைய ஆளுங்க இருந்தாலும் இளைய சமுதாயம் தேவர் திருமணார் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் இல்ல. அவர் நாடே போட்டக்கூடிய ஒரு மாபெரும் மகான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து வர்றாங்க. எங்க நிகழ்ச்சியில எங்க லோக்கல் நிகழ்ச்சியில எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்கிறாங்க. எல்லா சமுதாய கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எல்லா கட்சி சமுதாய கட்சியில இருக்கிற எல்லாமே கலந்துட்டு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இவர்களை போன்று சென்னையில் உள்ள பல்வேறு அமைப்புகளிலிருந்து தொடர்ச்சியாக இளைஞர்களும் பல்வேறு அமைப்புகளும் பெண்கள் அமைப்பினரும் தொடர்ச்சியாக தெய்வ திருமணார் தேவர் சிலைக்கு தங்களுடைய மரியாதை செலுத்தி வரும் காட்சியை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. சுபாஷ், தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலே இருங்க. முத்துராமலிங்க தேவரின் 108வது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு பல இடங்களிலிருந்து பொதுமக்கள் அங்கே குவிந்து தங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். இந்த விழாவில் பங்கேற்றிருப்பவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்? தொடர்ந்து கேட்கலாம். நேற்று நைட்டு அஞ்சலி செலுத்திட்டு இப்போ திரும்ப ஒரு வாட்டி அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் அப்புறம் தான் ஊருக்கு கிளம்புவோம். ஈவினிங் தான் இன்றைக்கி. நாங்கள் தொடர்ந்து 15 வருஷமாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். எங்கள் ஊர் சங்கரலிங்கபுரம். அங்கேருந்து இன்னும் எங்கள் கூட இன்னும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் ஐயாவை எங்களோட தெய்வமாக தான் நாங்கள் மதிச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப மதிக்கிறது எங்கள் ஐயாவை மட்டும்தான். நாங்கள் எங்கள் பூஜை அறையில் எங்கள் ஐயாவோடைய ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எப்போவுமே வெளியில் கிளம்புவோம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும். கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வருஷமாக இந்த பசுமண்ணுக்கு வருடந்தோறும் வந்துட்டுருக்கேன். தேசியத்திலும் தெய்வீகத்திலையும் சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்று வாழ்ந்த மனிதர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய 108வது ஜெயந்தி விழாவும் 53வது குரு பூஜை விழாவும் சிறப்பான முறையிலே இந்த பசுமண்ணிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைய நாளானது தமிழகம் முழுவதும் ஐயாவுடைய தினத்தை அனுசரித்து இன்று அரசு விழாவாக இன்று 3வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே வருபவர்கள் மொட்டையடித்தும் ஜோதிகளை ஏந்தியும் மாலையிட்டும் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோட 108வது குரு பூஜை விழா. ஐயா நாங்கள் தெய்வமாக தான் பார்க்குறோம். எப்போதும் 1ஆம் தேதி மாலை போட்டுட்டு தான் ஐயாவை தரிசனம் செஞ்சுட்டு தான் போவோம். ஐயா தெய்வமாக இருக்கிறதுக்கு ஒரே சாட்சி என்னன்னா, எப்போதும் யார் வேணாலும் பார்க்கலாம். 30ஆம் தேதி எப்படியா இருந்தாலும் காலையில் மழை பெஞ்சே ஆகும். இது நாங்கள் ஐயாவை தெய்வமாக பார்க்கறதோட முருகனோட 7வது பிறவியாகவும் பார்க்குறோம். பசுமுன் அப்படின்னாலே
உடம்பு எல்லாருக்குமே சிலுக்கும். அதுக்கு காரணம் வாழ்ந்த ஐயா தேவரையா ஒருத்தர் தான். தேவரையா வாழ்க, தேவர் புகழ் ஓங்குக.